அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அச்ஃபான் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த கடைக்கு தான் வந்து நம்ம யோகியோட பர்த்டேக்காக சாக்லேட்ஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா என் மகனுடைய பிறந்த நாள், என்னோட மகனோட பிறந்த நாளுக்கு நாங்க வந்து என்னெல்லாம் வாங்கினோம், என்ன ஏற்பாடுகள் பண்ணோம், முருகனோட அருள் வந்து இந்த பிறந்த நாளுக்கு எப்படி கிடைச்சது, அது மட்டும் இல்லாம ஒரு முன்னோர்களோட ஆசையும் அந்த பெரியவரோட ஆசையும் வந்து எப்படி வந்து கிடைச்சிச்சு. கோவிலுக்கு எந்த கோவிலுக்குமே நாங்கள் வந்து போகலை இந்த தடவை, ஆனால் முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்ஃபான் நட்ஸ் வந்து நான் வந்து நட்ஸ் வந்து நம்ம குவாலிட்டியாக வாங்கணும். இப்போ வந்து நீங்கள் சீர் வைக்கிறீங்க, நல்லா வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு வந்து மாமசீர் இது மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா இது வந்து சாக்லேட்ஸ், இது மாதிரி நட்ஸு, முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். விதவிதமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ஆனால் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லாருமே பார்த்தது தான் வாங்கணும் அப்படின்னு பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல இருந்து, டேட்ஸ்ல இருந்து, வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸு, ரேப்பர் பிஸ்கட் அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப வந்து ஹையாக தான் இருக்கும். இந்த கடையில் தெரியும், போனவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கடையில் இது பிரான்ச் வந்து மொத்தம் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சமயபுரம்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அது பக்கமாக இருக்கனால ஸ்கூலுக்கும் வந்து சாக்லேட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால யோகியோட ஸ்கூல்ல வந்து கடலை மிட்டாய் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே சூஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து காய வச்சு அதை வந்து நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து வெள்ளரிக்காய் தோல், இந்த மாதிரி அந்த கிவி பழத்தை வந்து காய வச்சு ட்ரையாக வந்து சாப்பிட்றது, எப்படி நம்ம அத்திப்பழம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாமே இருக்கும். டேட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கலாம். குங்குமப்பூ இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட இங்கே வந்து கிஃப்ட்டுக்குன்னு தனியாக வந்து பேக் பண்ணிலாம் நட்ஸ்லாம் தருவாங்க. இந்த சீர் வைக்கிற தட்டுக்கு தனியாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன ஒத்து வருதோ அது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கணும். இப்போ பாருங்க, இது வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து சாக்லேட் நட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பொம்மை வாங்கி தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸ் இந்த மாதிரி வாங்கி தரதும் வந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாக்ஸ் நட்ஸே அந்த ரேட் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் வாங்கினா அதுக்கு ஒரு தனி ரேட் இருக்கும். அப்புறம் லாலிபப் அந்த டைப்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஹோட்டல்ல வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். ஏன்னா 3 நாள் வந்து நம்ம வெஜ்ஜு தான் சாப்பிட போறோம் அப்படிங்கிறதுனால வெஜ்ஜு சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி 10/6/2025 பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து உண்மையாமே பிறந்தது. சனிக்கிழமை தான் வந்து பிறந்தாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் பிறந்தது. முருகனுடைய அருளால சஷ்டி விரதத்து மூலமா கிடைச்ச எங்களுக்கு ஒரு பொக்கிஷம் தான் என்னுடைய குழந்தை, எங்க குழந்தை. ஸோ இவர் தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணாரு. அந்த ட்ரெஸ் வந்து அப்படியே அழகா இருந்தது, ரொம்ப கரெக்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல வருஷம் இப்போ ஒரு பிறந்த நாளைக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதுல யாரெல்லாம் என்ன காசு கொடுக்குறாங்களோ அந்த உண்டியல்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் உண்டியல அந்த உடைச்சி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 வருஷமா இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடினது. 2வது பர்த்டேவும் அப்படிதான் ஹோட்டல்ல போய் கொண்டாடணும். 3வது பர்த்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பணம் நல்ல வழியில் சேர வேண்டும் சொல்லி எழுதி அந்த மண் உண்டியில தான் வந்து சேர்ப்பேன். நார்மலா வந்து எத்தனை பிளாஸ்டிக் உண்டியல் இருந்தாலும் மண் உண்டியில சேர்க்கறது எனக்கு பிடிக்கும். அது வந்து யோகிக்கான தனியா ஒரு உண்டியல் வந்து வருஷம் வாங்குவேன். அதுல இருந்த சில்லற காசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ உண்டியல்லையும் சிறுவாபுரி முருகனுக்காகவும் வந்து வேண்டிக்கிட்டு போடு, அடுத்த வருஷமும் இதே மாதிரி நம்ம செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், வேண்டிட்டு போடுன்னு சொல்லி போட வச்சேன். அன்னைக்கு ஸ்கூலுங்கிறனால செவ்வாய்க்கிழமை புது யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. சந்தோஷமா சாக்லேட்டு எல்லாமே எடுத்துட்டு போனாலும் ரொம்ப சந்தோஷமா வந்து கிளம்பிட்டாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து அந்த சாக்லேட் வந்து பேக் பண்ணி கொடுத்தது. ஒரு 1000 ருபீஸ் வந்து சாக்லேட்டு அந்த இதெல்லாம் சேர்த்தே வந்து சின்ன விஷயங்கள் நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும், அதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா யோகி வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போனோம். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அவங்களுக்கு நைட்டு டின்னருக்கு டிஃபன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு வந்து பிறந்தநாள் அமௌண்ட் வந்து கொடுத்தாரு. சரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த முருகனுடைய கிஃப்ட்டும் எனக்கு வந்துருச்சு விளக்கேற்றுறதுக்கு. இது வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இது முருகனுடைய அருளோட வந்துச்சு. ஸோ அதுவும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. முருகனோட பிறந்தநாளும் என் பையனோட பிறந்தநாளும் அடுத்தடுத்து வந்து வீட்டில் கொண்டாடினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. முருகனும் நேரில் வந்தது அழகா இருந்தது, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஆசிரமம் தான் போனோம். கருணை இல்லம் அப்படிங்கிற அந்த ஆசிரமம் சமயபுரத்துல இருக்கு.
ஸோ அங்கே போனதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 65 பேர் 70 பேருக்கு வந்து அங்கே வந்து சாப்பாடு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து கொடுத்துருந்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான். இங்கே வந்து சைவம் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க டைம் டேபிள் கூட அங்கே கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன சாப்பாடு, காலையில் சத்து மாவு கஞ்சி, அப்புறம் வந்து சாப்பாடு, சர்க்கரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து கோவிலுக்கு போன திருப்தியை விட இங்கே நிறையவே கிடச்சிச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப வந்து எனக்கு எங்களை நினச்சி நாங்களே வந்து ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் வந்து இது. ஒன்று வருஷத்துல ஒரு நாள் நம்ம இது பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவங்க எல்லாமே வந்து தம்பி வந்து பிளஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து கையால் சாப்பாடுலாம் வந்து பரிமாறணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு ஆத்ம திருப்தியாகவும் இந்த பர்த்டே வந்து யோகிக்கு வந்து இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. நிறை செல்வம் ஓங்கும் புகழ் மெய்ஞான பெற்று வையகத்தில் வாழ வாழ்வா. நல்லபடியா வந்து ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பாடுலாம் பரிமாறணும். மெர்சிக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து போய் கேட்டு வந்தாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உயிர் தோழினே சொல்லலாம். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பழகணுமோ அதே மாதிரி அவங்க பையன்தான் வந்து ஆண்டோ பேர் கூட எனக்கு சரியா வராது, ஏன்னா பெரிய பேர் அவனோடது ஆண்டோ. அவனும் வந்து சேர்ந்து பரிமாற சொன்னேன். மெர்சியும் வந்து எங்க கூடவே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுள் வந்து இங்க இருப்பாரு அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து உணர்ந்தேன். இந்த கருணை இல்லம் வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது நார்மலா இருக்கவங்களை வந்து நம்ம வந்து பாத்துக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வயசான காலத்துல மனநலம் குன்றியவங்களை அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுல வேலை செய்யறவங்க, அது மேனேஜ்மெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு இரக்க குணமும் எவ்வளவு பொறுமை சகிப்புத்தன்மை இருக்குங்கிறத உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா நானும் சோஷியல் ஒர்க் படிச்சனால அந்த மாதிரி இடங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் போனனால எனக்கு தெரியும் எவ்வளவு வந்து கஷ்டம் அவங்கள வந்து பாத்துக்கிறது. அவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமான சில விஷயங்கள் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சாப்பாடை மட்டும் நம்மளால போட முடியும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். மற்ற எல்லாமே வந்து அவங்க பாத்துக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நைட்டி எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வெளியே இருக்க ஜென்ஸ்க்கு மட்டும் சாப்பாடு போட்டு நாங்கள் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். ஏன்னா நாத்தனார்லாம் ஊருக்கு போறனால சீக்கிரமா வந்து போகணும் அப்படிங்கிற பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் வந்து வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா என் மாமனார் வீடு தான், மாமனார் மாமியார் வீடு, என் கணவரோட பிறந்த இடம். அங்க அது வந்து யோகிக்கு இத்தனை வருஷத்துல இந்த கேக்கு வந்து இங்க வெட்டினது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை. நம்ம பையன் நம்ம எல்லா பேத்திங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேக் வெட்டியிருக்காங்க. பேரன் வந்து இன்னும் வெட்டினதே கிடையாது. இந்த வருஷம் வந்து எங்க குடும்பம் எல்லாமே வந்து இணைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறனால இந்த வருஷம் இங்க வெட்டினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்ற வருஷம் வந்து வெட்டலை அப்படின்னு வெட்டியிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சு இருக்கும் போது இந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க வச்சு அந்த கடவுளுக்கு நன்றி. கடவுள் எல்லாமே லேட்டா கொடுப்பாரு, ஆனா தரமானதா கொடுப்பாருங்கிறதுல என் விஷயத்துல, என் கணவர் விஷயத்துல, என் குழந்தை விஷயத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை உணர்த்திருக்காரு. இந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சிருக்காரு அப்படிங்கிறதான். இதுக்கு முன்னாடி வெட்டி இருந்தா கூட இவ்வளவு சொந்த பந்தத்தோட இருக்கமான்னு தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இப்ப வந்து கடவுள் புண்ணியத்துல, அந்த சிவனோட புண்ணியத்துல நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ அருளோட எல்லாருமே வந்து ஒன்னா இணைஞ்சு இந்த விஷயத்த வந்து பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்க இருந்தாலே அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தெய்வம் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணை இல்லத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவில். அவங்களால வந்து முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன சிரிப்புல வந்து குடும்பத்தையே சேர்த்து வச்சிருவாங்க. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய தடவை நடந்திருக்கு. இந்த தடவை அந்த மேஜிக் வந்து நடந்துச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து யோகியோட அத்தை பிள்ளைங்க, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான். இவங்க என் அண்ணன் பொண்ணு ஒரே செட்டு, பெரிய நாத்தனார் பொண்ணு காஷ்னி, ஜோஷிதா, பிரகனா. இன்னொரு பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. எங்க அண்ணன் வீட்டுல போய் நாங்க சாயங்காலமே வந்து பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து இங்க வரல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அப்பாயி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேக்கெல்லாம் ஊட்டி விட்டு நல்லா சந்தோஷமா வந்து ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தைங்க எல்லாருமே வந்து ஊட்டினாங்க. யோகிக்கு வந்து இந்த வந்து நிறைய கிஃப்ட்டும் வந்து கிடைச்சது. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு தடையும் அடுத்தடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா கேக் ஹவுஸ்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேக் ஊட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த தடவை வந்து ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பாடு. ஸோ எப்போவுமே வந்து ஹோட்டலில் வந்து யாருக்கு பர்த்டேனாலுமே வந்து எல்லாருமே வந்து வாங்கி கொடுப்பாங்க அன்னைக்கு வந்து ஹோட்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் சொல்லி செஞ்சது ஸ்பெஷலாக அங்கே இருக்க மெனு இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக ஒரு மெனு வந்து சொல்லி அதில் வந்து செஞ்சது. அது என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் குஸ்கா, அதுக்கப்புறம் வடகறி, மினி ரவா தோசை, சட்னி சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பால்ஸு, அப்புறம் வந்து கோபி 65 இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த தடவை இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணலை, ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வடகறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து சென்னையில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க, இங்கே வந்து அவ்வளோவா நாங்கள் சாப்பிட்டதில்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யோகியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகறி பன் பரோட்டா வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த தடவை புரோட்டா இதுவுமே வந்து சொல்லவே இல்லை, நைட் நேரத்தில் பிள்ளைங்களுக்குலாம் சேராமல் போயிடும் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து லைட்டாக வந்து சொன்னோம் சாப்பாடு. அந்த இட்லி ஃப்ரை வந்து சொல்லியிருந்தோம், இட்லி மஞ்சூரியன், ஒயிட் குஸ்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடகறி. சைடிஷ் வந்து அவங்க சட்னி சாம்பார்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு மொத்தம் 4 அத்தை, எங்கள் அண்ணனோட ஒய்ஃபையும் சேர்த்தா மொத்தம் 4 அத்தை. அது இல்லாமல் மெர்சி அத்தைன்னு ஒரு 5 அத்தை. இந்த தடவை வந்து 5 அத்தையோட ஆசீர்வாதமும் கிடச்சிச்சு, அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்ததான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க வந்து அவங்க வந்து கிஃப்ட் இது ஸ்டேஷனரி ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து எங்கள் நாத்தனார் வேற இந்த பாக்ஸு, வாட்டர் பாட்டில், இந்த பென்சில் இதெல்லாம் அவங்க கொடுத்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து சேர்ந்து போச்சு. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் ஆசீர்வாதம், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து என் பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக கிடைக்கிதுங்கும் போது அதை பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. கடவுள் கொடுத்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷலுங்கிற மாதிரி எனக்கு கடவுள் முருகன் குலதெய்வமும் சேர்ந்து கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் எங்கள் குழந்தை. ஸோ வந்து அவங்க அத்தை தான் அந்த முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா யோகியோட பிறந்த நாளை கொண்டாடியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த வீடியோ பதிவிடுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.